வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18ஆம் பெருக்குக்கு எங்கள் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கோம். அதுக்கு முகூர்த்த சேலை எடுக்க தாங்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ மாமா கிளம்பிக்கிட்டு இருந்தார். சரி அப்படியே அவரையும் வீடியோவில் காமிப்போம் அப்படின்னு எடுத்தேன். நானும் கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு மாமா வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க. சரி அங்கே அவருக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் முன்னக்கூட்டியே கிளம்பிட்டோம். அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க கிளம்பவே இல்லை. சரி எதுக்கு அவ்வளோ நேரம் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு, கோவில்பட்டிக்கு போகிற வழியில் ஒரு வன்னி விநாயகர் கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு மாமா வண்டியை கோயிலுக்கு விட்டாங்க. பாதை மேலே தான் இருக்குது. இந்த சைடு உள்ளவங்களுக்கு தெரியும். அப்படியே அங்கே போயிட்டு பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு, ஆடி 18ஆம் இருக்குது, சரி நம்மளும் கோயிலுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படியேவும் அங்கே பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து கிளம்பி அதுக்கு பிறகு போகிற வழியில் கிருஷ்ணா பால் பண்ணன்னு இருக்குது, அங்கே ஒரு டீ சாப்பிட்டோம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற மாதிரி தெரியல. சரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியேவும் ஜவுளி கடைக்கே விட்டுட்டாங்க வண்டியை. தெரிஞ்சலி அங்கே போய் எதுக்கு சும்மா இருக்குது அப்படின்ட்டு மாமாவுக்கு ஒரு 2 பேண்ட்டு பார்த்தாங்க. உங்களுக்கு வந்து 2 பேண்ட்டு பார்த்தாங்க. சரின்னு சொல்லி கடையை ஒரு அலசு அலசி 2 பேண்ட் எடுத்தோம். பிறகு என்னமோ டிஷர்ட்டு பார்க்கணுன்னாரு. சரி வாங்க போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை இருக்கட்டும் இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. வந்து எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க, எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்ட்டு. சரி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் ஏதாச்சும் நினைப்பாங்க அப்படின்ட்டு சும்மா கடையை சுற்றி பார்த்துட்ருக்கோம், இந்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா சேலையெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சேலை எடுக்கிற இடத்துல போய் பட்டு சேலைக்குன்னு இங்கே ஒரு பெரிய செக்ஷனே இருக்குதுங்க. நல்ல கூட்டம். ஆடி 18ஆம் பெருக்குக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. அதில் தான் போய் நின்று இடிச்சு போய் என்னமோ பஸ்ஸுக்குள்ளே போய் ஆளுகளை இடிச்சு தள்ளின மாதிரி போய் கடையில் போய் தள்ளிக்கிட்டு இருக்கோம். இவ தாங்க எங்கள் சித்தப்பா மக. இவ தான் கல்யாண பொண்ணு. இவளுக்கு தான் கல்யாணம். அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க சேலை எடுக்க முகூர்த்த சேலை எடுக்க வந்திருந்தோம். இந்த என் பக்கத்தில் நிற்கிறவ தான் பொண்ணோட அம்மா, எங்கள் அத்தை மக. ஒன்றை மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்தோம். சரின்னு சொல்லி ஒரு வழியாக சேலையெல்லாம் எடுத்துகிட்டு முகூர்த்த சேலை எடுத்துகிட்டு பிறகு அப்படியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனோங்க. சாப்பிட போனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட்டம். ஆடி 18ஆம் பெருக்கு வந்தாலும் வந்துச்சு, எங்கே பார்த்தாலும் கூட்டம். கடை ஒரு 2-3 கடை போய் தேடிட்டு பிறகு எது நல்ல கடை சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சி கோவில்பட்டியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் எப்படியும் ஒரு 6-6:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பி வர. சரி ஒரு பெரிய வேலையை முடிச்சு திருப்தி. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே.